மை இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் அண்ணாமலையை களத்தில் இறக்கும் பாஜக. முதல்வர் கனவில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சியை நாங்க பிடிக்க போறோம் அப்படின்னு திமுகவுடைய அரசியல் அதிரடி. மக்கள் எந்த முதல்வரை எதிர்பார்க்கிறார்கள்? மக்கள் யார் பக்கம் நிற்கப் போகிறார்கள்? 2026 இதுதான் பெரிய ஸ்டாண்டாக இருக்கிறது. மக்கள் அவர்களுடைய வாக்குகளை யாருக்கு, எந்த கட்சிக்கு செலுத்தி முதல்வரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. கூட்டணி நிலைப்பாட்டில் அதிமுக பாஜக பக்கம் ஒரு தடுமாற்றம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒற்றுமையாக கையாள்கிறாரா? அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு அனைவரும் அவருக்கு இணக்கமாக கூட்டணிக்கு சாதகமாக செயல்படுகிறார்களா அப்படின்னா அதுல ஒரு கேள்வியும் இருக்கு. அண்ணாமலையை மீண்டும் இந்த தேர்தல் களத்துல, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் களத்துல அண்ணாமலையை களத்துல இறக்கி நம்ம அதிரடியான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு அமித்ஷா அவர்களுடைய திட்டவட்டமான பிளான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வெற்றியை பெறுமா, அந்த வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக மீண்டும் நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடவும் அவர்களுடைய அரசியல் பயணத்துல எந்த சரிவும் இல்லாமல் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற வகையில தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல், எங்க 2 பேருக்கு தாங்க போட்டி, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் முழக்கம்ங்கிறது திமுகவுக்கு மாற்றாக எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த 2026 அவருடைய குரல் பலிக்குமா, தாவேக்கா வெற்றி பெறுமா, ஆட்சி பிடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியும் இந்த அதிக அளவில் எழுந்திருக்கு. இப்ப இந்த கூட்டணி கணக்குகள் வருகின்ற போது மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுல திமுகவோ, முதல்வர் கனவுல எடப்பாடி பழனிசாமியோ, அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக, அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சரியாக இருக்கிறாரா, நமக்கு சாதகமாக செயல்பட போகிறாரா, எது எப்படியாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல 2வது பெரிய கட்சியா வளரணும் அப்படிங்கிறதுல பாஜக தீவிரமா ஸ்கெட்ச் போடுறாங்க. இங்க அண்ணாமலையை மீண்டும் களத்தில் இறக்கி அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு இந்த சூழல்ல 2027 ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலையை எந்த அளவுக்கு இங்க வேலை செய்ய வைக்கணும், அவர் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையும் அதற்காக வேறு மாதிரியான முன்னெடுப்புகளையும் புது மாதிரியான முன்னெடுப்புகளையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. பொறுத்திருக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இப்ப சில நேரங்கள்ல சில ஆட்சிகள் மக்களுக்கு அதிருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனா போக என்னங்க ஆட்சி இது, என்னங்க முதல்வர், மக்களுக்கு எந்த விதமான நல்லது செய்யலைங்க, இந்த முறை மாத்திடலாங்க, நம்ம இது சரிப்படலைங்க அப்படின்னு சில நேரங்கள்ல மக்கள் நினைப்பாங்க. பாத்தீங்களா, அந்த அதிருப்தி சூழல்ல அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தோற்கும். புதிய கட்சியில என்ன, ஒண்ணு திமுக ஆட்சியில இருக்கும், எதிர்கட்சியா அதிமுக இருக்கும், அதிமுக ஆட்சியில இருக்கும், திமுக எதிர்கட்சியா இருக்கும். இப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்கின்ற பட்சத்தில் ஒருவேளை மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி, ஒரு சலசலப்பு, ஒரு ஒரு நம்பிக்கையின்மை, மக்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த நன்மை எதுவும் நடக்கலைங்கிற பட்சத்தில் ஆட்சியை மாத்துவாங்க. மாத்தனாலும் மக்கள் ஒட்டுமொத்தமா ஒரு அதிருப்தி இருப்பாங்க. பாத்தீங்களா, அப்ப வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், அப்ப அதிமுக வரும். அது போன்ற ஒரு சூழல் இந்த முறை மாற போகிறதா அப்படின்னு பார்த்தா அதுவும் நடக்கும். புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் ஒரு மாற்று சக்தியாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி அந்த அரசியல் களத்துல மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றத பொறுத்துதான் அந்த அரசியலுடைய முடிவுகள் என்பது, யார் முதல்வராக வரப்போகிறார்கள் என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் 2026 இதற்கு முன்பு நடந்துராத அளவுக்கு இது ஒரு விசித்திரமான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும். இந்த தேர்தலில் வேட்பாளர்கள், அதாவது முதல்வர் வேட்பாளராக களத்தில் இறங்கக்கூடிய யார் முதல்வர் அப்படிங்கிறது 2026 மக்கள் யாருக்காக வாக்களிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்னென்ன ட்விஸ்டுகள் நடக்க போகிறது, எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறது, எந்த கட்சி எந்த கூட்டணி பலமான தவிர்க்க முடியாத கட்சியாக கூட்டணியாக
இருக்க போகிறார்கள், மக்கள் யாருக்காக வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பீகார் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாட்டுல பாஜகவுடைய வீரியம், அவருடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். மீண்டும் அண்ணாமலையை களத்தில் இறக்கி அவருடைய செயல்பாடுகள் வேறுபாறையை திசை திருப்பதற்கும், அவங்களுடைய அந்த அண்ணாமலையுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒரு புது மாதிரியாக இந்த தேர்தலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு எந்த முதல்வர் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எந்த முதல்வர் ஆட்சிக்கு வந்தால், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் சரியாக இருக்கும், தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை பயக்கும், நீங்க விரும்பும் முதல்வர் யார், உங்களுக்கு பிடித்த முதல்வர் யார், யார் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.